மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் மயிலாப்பூர் டி நகர் துறையின் செயலர் MD NHM DC GCC all my additional directors joint director DHOs school team headmasters teachers குழந்தைங்க எல்லாருக்கும் and RBSK team இன்னைக்கு வந்த எல்லாருக்கும் முதற்கண் வணக்கம். ஒரு ஷார்ட் டைம்ல உங்க டீச்சர்ஸ் வந்து இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நேற்றுக்கு ஈவினிங் நான் சும்மா கேஷுவலா வந்து பார்க்கலான்னும் போது ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு நோடல் டீம் பர்சனை போட்டுட்டு என்ன குழந்தைங்க என்ன வேலைன்ற அளவுக்கு பண்ணி கொடுத்துறீங்க. தேங்க்யூ வெரி மச் மேம், ஆல் யுவர் எஃபர்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு 3 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது என்னன்னா, ஒன்னு இந்த வயசுல உள்ள இந்த குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய சுகாதாரமான எப்படிலாம் நம்ம நல்லா பண்ணிக்கணும், எப்படி இதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீம். இன்னொன்னு உங்க வழியா இந்த ஹெல்த் நாலேஜை உங்க குடும்பத்துக்கும் மற்றவங்களுக்கும் கொண்டு போறது செகண்ட். இந்த வெஹிக்கிளை வச்சு எப்படி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸை நமக்கு ஸ்கிரீனிங் பண்ண முடியும் அப்படிங்கிறது 3 ஆக்டிவிட்டி. இது 3மே அசம்பிளி அனௌன்ஸ்மெண்ட். இதை இன்னைக்கு துவக்கி வைக்கிறோம். ஸோ டீட்டெயில்ஸ் ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்கோம். இது ஏன் உங்களை டார்கெட் பண்ணி பண்றோம் அப்படின்னா, சார் நீங்க தான் ஃபியூச்சர் ஜெனரேஷன். சரி, இப்போ இந்த ஹெல்த் நாலேஜ் வந்து குழந்தைங்களுக்கு உங்களுக்கு வந்துச்சுன்னா இதனோட லாங்கிவிட்டி இது தொடர்ந்து உங்ககிட்ட இருக்கும். சரி, இன்னைக்கு ஏற்படக்கூடிய இந்த பழக்க வழக்கங்கள் நல்லா வளரும். அடுத்து நீங்க தான் அடுத்த ஜெனரேஷன். சரி, நாளைக்கு இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நீங்க குடும்பம் தலைவர் ஆகும்போது உங்களுக்கு இந்த நாலேஜ் வேணும். அடுத்து நீங்க சொசைட்டில நீங்க ஒரு லீடராவோ பெரிய ஆளாவோ வரும்போது இன்னைக்கு நீங்க எடுக்கிற இந்த நாலேஜ் தான் அடுத்த ஜெனரேஷனையும் அடுத்த சொசைட்டியும் வளர வைக்கும். ஸோ அதனால தான் இதை ரீச் பண்றோம். இன்னொன்னு, இது ஏன் கவர்மெண்ட் எடுத்து பண்ணணும்னா, திஸ் இஸ் த ட்ரஸ்டட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல மீடியா, பர்டிகுலர்லி சோசியல் மீடியால நிறைய விஷயங்கள் வரும். அது உண்மையா பொய்யான்னு தெரியாது, நம்பர் தான் நம்ப முடியான்னு தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலைகளை அரசு சார்பா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் த்ரூ அவர் மெடிக்கல் ஆஃபீஸர் உங்களுக்கு ரீச் பண்ணும்போது இதனோட நம்பத்தன்மை உங்ககிட்ட இருக்கும். ஸோ அதனால தான் இந்த 3 ஆக்டிவிட்டியும் நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட், இது என்ன மாதிரி பண்ண போறோம்னா, ஒரு 50 லட்சம் குழந்தைகள், அதாவது RBSK டீம் வழியா 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இந்த குழந்தைங்களை எய்ம் பண்ணி இவங்களுக்கு ஒரு பேசிக்கா என்னென்னலாம் ஹெல்த், எப்படிலாம் இது வியாதிகள் வருது, எப்படி இது தடுக்கலாம் அப்படிங்கறத கொண்டு வரணும். நம்ம ஏன் இதை புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வழக்கமா ஹெல்த் அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல், லேபு, பார்மசி அப்படின்ட்டு தான் நமக்கு மனசுல தோணும். ஆனா உண்மை என்னன்னா, ஹெல்த் வந்து நம்மளோட டெய்லி வாழ்க்கை முறைகள், நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்ம என்ன சாப்பிட்றோம், என்ன எக்ஸசைஸ் பண்றோம், எப்படி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும் அப்படிங்கிறது தான் சுகாதாரம். அதை தான் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ண போறோம். ஸோ 50 லட்சம் குழந்தைங்களை ரீச் பண்ணோம்னா டெஃபினட்டா நீங்க உங்க குடும்பத்துக்கும் உங்க தாத்தா பாட்டி சித்தப்பா அந்த மாதிரி ஃபேமிலிக்கு கொண்டு போனீங்கன்னா டெஃபினெட்லி we can reach 1 crore families. அதான் இந்த பர்டிகுலர் அசம்பிளி அனௌன்ஸ்மெண்ட். செகண்ட் வந்து RKSK அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் which NHM டோட்டலா சப்போர்ட் பண்ற ப்ரோக்ராம். இதுல என்னன்னா, இந்த வளரும் பெண்கள் சொல்லுவோம். ஸோ இந்த பெண்களுக்கு ஏற்படும் இந்த குழந்தைகள், ஆக்சுவலா எங்களை பொறுத்தவரைக்கும் இது குழந்தைகள், இந்த குழந்தைகளை நம்ம சரியான பாதையில கொண்டு போனோம்னா அடுத்த ஜெனரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால ஒரு செலக்டட் ஒரு 11 டாபிக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டாபிக்ஸ் என்னன்னா, ஒரு க்ரோயிங் ஹெல்த், சானிடேஷன், ட்ரக் அபியூஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக் வந்திருக்கோம். ஸோ ஒவ்வொன்றும் ஒரு லைன் மட்டும் சொல்றேன். ஸோ க்ரோயிங் ஹெல்த்னா என்னன்னா, நம்மளோட வயசு ஆகிறச்ச நமக்கு நேச்சுரலாவே நிறைய அந்த பருவத்திற்கான உண்டான மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இந்த மாற்றங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு நார்மலா எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். இந்த டைம்ல உங்களுக்கு சின்ன ரெகனைசேஷன் தேவைப்படும், ஒரு உங்களுக்கு பியருக்குள்ள ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கும். பட் இது எல்லாமே வந்து நார்மல். நம்ம எந்த அளவுக்கு நார்மல்னா, நம்ம மென்ஸ்ட்ருவேஷன் சைக்கிளை பத்தி நம்ம ஓப்பனா எல்லா இடத்துலயும் பேசுறோம். ஸ்கூலுக்கு நாப்கின் கொடுக்குறோம், அயன் டேப்லெட் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு வெட் ட்ரீம்ஸ் வந்தாலும் இது நார்மல் தான், இதெல்லாம் நேச்சுரல் தான் அப்படின்ற லெவலுக்கு நம்ம கொண்டு போனோம். செகண்ட் வந்து, இப்ப இந்த பர்டிகுலர் ஏஜ்ல மெயினா ப்ராப்ளம் என்னன்னா, அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ். அந்த எமோஷனல் இம்பேலன்ஸுக்கு தேவை என்னன்னா, பேசிக்கா ஒரு ரெகனைசேஷன் எல்லா குழந்தைங்களுக்கும் எதிர்பார்ப்போம். அந்த ரெகனைசேஷன் இல்லாத போது உங்களோட இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பும் மாது, உங்களோட படிப்புக்கு உண்டான ஒரு முன்னேற்றமும் குறையும். ஸோ இதை நீங்க பேலன்ஸா மெயின்டைன் பண்ணணும். இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எல்லாத்துக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. உங்களோட ஒப்பீனியன் இருக்க மாதிரி இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ இது சரி அது சரின்றதை விட இதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்களும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா பேலன்ஸா எஜுகேஷன்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். தேர்ட் பார்ட் வந்து வேல்யூ as a citizen. See, ultimately we are all part of the society. Citizenship என்னன்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள், தண்ணி குறைவா யூஸ் பண்ணலாம்,
பிளாஸ்டிக்கை குறைக்கலாம், ரீயூஸ் பண்ணலாம், குப்பைகளை சரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டி ஆஸ் அ சிட்டிசன் நம்மளோட ரோல், நம்மளோட வேல்யூ வந்து டெஃபினெட்லி யூஸ்ஃபுல். இட்ஸ் பீயிங் எ ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூல். நான் இது வந்து பெருசா சொல்லி கொடுக்க வேண்டியது இல்லை, பட் திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ ஆஸ் எ ஃபியூச்சர் சிட்டிசன்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் ஈக்குவாலிட்டி. ஸோ இது வந்து இப்போதைக்கு எல்லா டாஸ்க்குமே எல்லாருமே பண்றாங்க. ஸோ இதுல இந்த ஆண் பெண் அப்படிங்கிற இந்த வித்தியாசமே இருக்கக்கூடாது. இப்போ நீங்க கூட பார்த்திருப்பீங்க இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இட் இஸ் ஒன்லி அவர் கேர்ள் உமன் ஃபோர்ஸ் வி ஹவ் டன் இட். இன்ஃபேக்ட் இன்னொரு நியூஸ் which has not come out is that தொடர்ந்து 3 nights and 2 days அவரை என்டையர் பார்டரை 8 பெண்கள் மட்டுமே ஸ்டாக்னன்ட் பண்ணி காப்பாத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து இட் சேஸ் அபவுட் யுவர் உமன் எம்பவர்மெண்ட். ஸோ இதை நீங்க ஒத்துக்கணும், அக்செப்ட் பண்ணணும், கண்டினியூ பண்ணணும். அடுத்து வந்து நியூட்ரிஷனல் ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஸோ பேசிக் ஹேண்ட் சானிடேஷன்ல இருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்றதுல இருந்து உங்களோட வாழ்க்கை முறைகள், நீங்க என்ன சாப்பிட்றீங்க, என்ன மாதிரி விளையாடுறீங்க. எஜுகேஷன் வந்து முக்கியம், ஆனா அது கூட உங்களோட பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தும் கண்டிப்பா முக்கியம். ஸோ ஆஃப்டர் ஆல் ஒரு 10% ஆஃப் யுவர் டே, ஒரு 20 to 30 minutes வந்து நீங்க பிசிக்கல் எஃபர்ட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ இது இல்லைன்னா நீங்க எஜுகேஷன்ல எந்த அளவுக்கு இருந்தாலும் யுவர் பாடி மே நாட் சப்போர்ட் யூ. ஸோ அதனால இந்த பேலன்ஸ் லைஃப் வேண்டும். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய சேலஞ்ச் இப்போ என்ன இந்த பீரியட் எதிர்பார்க்கணும்னா, ஒரு ரீசன்ட் ரிப்போர்ட் என்ன பெச்சர்ஸ் சொல்லுவோம், அதுல ஆல்மோஸ்ட் 24.4% 24.4% வந்து இன்னும் ஒபிசிட்டி இருக்கு. சரி, ஒரு ஸ்டேஜ்ல நம்ம அண்டர் நியூட்ரிஷன் சத்து குறைவு இருந்தது. இப்போதைக்கு 4% குழந்தைகள் அடல்ட் வந்து ஒபிசிட்டியில இருக்கும். இந்த ஒபிசிட்டி தான் அடுத்து வரப்போற டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் எல்லாத்துக்கும் காரணம். இப்ப எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு சர்வே எடுத்து பார்த்ததுல 20% ஆஃப் த அடல்ட்ஸ், ஆல் த அடல்ட்ஸ் இன் எ ஃபேமிலி ஆர் நவ் ஒபிஸ் அண்ட் ஒபிசிட்டி. ஸோ இதெல்லாம் கட் பண்ணனா ஏற்கனவே சொன்ன மாதிரி யுவர் வாழ்க்கை முறைகளை மாற்றணும். அடுத்து இப்போ அனதர் பிக் ப்ராப்ளம் இஸ் யுவர் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ். முன்னாடி வந்து டுபாக்கோ மட்டும்தான் பேசிட்டு இருந்தோம். இப்ப சியூபிள் டுபாக்கோ போயிட்டு நிறைய விஷயங்கள் எதற்கு நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தா கூட எனக்கு தெரியாத அளவுக்கு there are many things that come. இதுக்கு வந்து நீங்களும் பார்த்துக்கணும், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எஜுகேட் பண்ணணும். the role of teachers is very very important. அதனால தான் இந்த டுபாக்கோ ஃப்ரீ இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, இது சும்மா ட்ரை பண்ணி தானே பார்ப்போமே, ஒன்னும் ஆகாது, எப்ப ஒன்னா விட்டுடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிற பழக்கங்கள் தான் லைஃப் லாங் நமக்கு சஃபரிங் கொடுக்குது. இந்த மாதிரி ஹேபிட்டை தொடர்ந்து எடுக்காம பண்ணிக்கணும். அடுத்து வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், இது நம்ம வெளியே பேசுறதுக்கு யோசிச்சாலும் இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி. இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை நம்ம பேச வைப்போம். அண்ட் ஃபைனலி சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இந்த மாதிரி வயலன்ஸ் அகைன்ஸ்ட் வந்து எப்போ வேணா நடக்கலாம். ஸோ இது குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த 1098 நம்பர்ஸ் எப்பவுமே இருக்கும். ஹெல்த்ல வந்து 104 அப்படிங்கிற நம்பர் இருக்கும். அது இல்லாம இப்ப காவலன் எஸ்ஓஎஸ் அப்படிங்கிற ஆப் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க தனியா எங்கேயும் செல்றதை அவாய்ட் பண்ணலாம். குரூப்பா இருங்க, ஃபேமிலியா இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. அண்ட் ஃபைனலி த கரண்ட் ப்ராப்ளம் இஸ் யுவர் சோசியல் மீடியா, த மீடியா, இன்டர்நெட், கேட்ஜெட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து தேவை இல்லைன்னு சொல்லல, பட் அதனோட யூசேஜ் வந்து நீங்க லிமிட் பண்ணணும். அது பண்ணலைன்னா இட் வில் பி a big problem. இது ஏன் சொல்றோம்னா, திஸ் a மார்க்கெட்டிங் டிவைஸ், அன்ரெகுலேட்டட் இன்ஃபர்மேஷன். அது சொல்றது உண்மையா பொய்யானே தெரியாது நமக்கு. அந்த மாதிரி நேரத்தில் லிமிட்டா யூஸ் பண்ணுங்க, தேவைக்கு அளவுக்கு யூஸ் பண்ணுங்க, எஜுகேஷன் யூஸ் பண்ணுங்க. இனியோ மறுபடியும் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் இன்னையோட போகாம இந்த கண்டென்ட் எல்லாம் எங்களோட வெப்சைட்ல இருக்கும். எங்களோட டீம் உங்களை ரீச் பண்ணுவாங்க. குழந்தைகள் நீங்களும் கத்துக்கோங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எடுத்து போவாங்க. இது பண்ணா மட்டும்தான் அடுத்த ஜெனரேஷன், நீங்களும் வர ஜெனரேஷனும் நல்லா இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ.